மக்களே இன்னைக்கு எந்த டேயோட vlog அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 ஃப்ரைடே அன்னையோட vlog தான் இன்னைக்கு பாக்குறீங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரைடே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா என்னோட பாப்பாவை அவங்க பாத்துக்கிறதுனால நான் வந்து கோயிலுக்கு போவேன். பக்கத்துல காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் கோயிலுக்கு கிளம்பி தனி பேச்சரம் முடிஞ்சிச்சு. அது வந்து ஒரு அர்ச்சனை எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோயில 2-3 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 2 இட்லி வித் தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப ஃபேவரட். சோ வந்து அதை எடுத்துக்கிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா லஞ்சுக்கு நான் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா லெமன் ரைஸ் பாவக்காய் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வடகம் வத்தல் வச்சிருந்தாங்க. பட் இவ்வளவுதான் வச்சிருந்தாங்க. பட் நான் சாப்பிடவே முடியல. திடீர்னு என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி இந்த கார் விஷயமா வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி கால் பண்ணாங்க. தென் ஓலாலாம் புக் பண்ணிட்டேன். அதிர்ஷ்டமா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாவே ஓலா வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு 3 பைட் தான் வச்சேன். அதுக்குள்ளே ஓலாவே வந்துருச்சு. சரி ஓகே நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஓடினேன். அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு ஈவினிங் தான் வந்தேன். லேட் ஆயிடுது ஆல்மோஸ்ட். சோ வந்து நைட்டு வந்து செம்ம பசி. எங்க அம்மா இட்லின்னு சொன்னாங்க. இட்லியும் மறுபடியும் இட்லி சாப்பிடுமா கஞ்சி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் ரொம்ப பசியா இருந்ததுனால மறுபடியும் நைட்டுக்கு 2 இட்லி தான் நான் எடுத்துக்கிட்டேன். பட் அன்னைக்கு வந்து ஈவினிங் எக்ஸசைஸ் நல்லா பண்ண முடியல. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து எப்படி போடும் டே 10 ஓட இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் போனுச்சு. ரொம்ப சூப்பராகவும் பக்காவாவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே எப்படி போன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி போனுச்சு கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை பை.